Class 8. Okay, evaluate. 3 to the power minus 2. இது எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது? இதுக்கு என்ன அப்ளை பண்ணோன்னா லாஸ் ஆஃப் எக்ஸ்பொனன்ட்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் ஒன்று வந்து a to the power minus 1 அப்படின்னா 1 by a to the power 1ன்னு எழுதணும். ஸோ இங்கே 3 to the power minus 2னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 3 to the power 2. அதான் ஆன்சர். இது பாசிட்டிவ் எக்ஸ்பொனன்ட்னா, ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்கான், இவாலுவேட்னு கேட்டிருக்கான். ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். 1 by 3 into 3. 3 ஸ்கொயர்னா என்ன, 3 into 3, அதான் 1 by 9. இன்னொன்று பார்க்கலாமா? இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது பேஸு, பவர் மைனஸில் இருக்குது. இங்கே மைனஸில் இருக்குது பேஸு, பவரும் மைனஸில் இருக்குது. இது எப்படி எழுதுறது? அகெயின் இதே தான். பவர் மைனஸில் இருந்தால் a to the power minus 1 is equal to 1 by a to the power 1. ஸோ மைனஸ் 4 to the power minus 2 is equal to, இது என்ன பவர் மைனஸ் இருக்கலாம், 1 by இந்த பேஸ் அப்படியே எழுதிக்கணும், மைனஸ் 4 to the power 2. ஸோ அப்போ இவாலுவேட் கேட்டிருந்தால மைனஸ் 4 to the power 2னா என்ன, மைனஸ் 4 into மைனஸ் 4, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1 by 16. ஓகே, இப்போ இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. half to the power minus 5 அப்படின்னா எப்படி பண்ணுறது? அதே அகெயின் அதே மாதிரி தான் பண்ணணும். half to the power minus 5னால என்ன பண்ணணும், இங்கே வந்து இதே மாதிரி தான் எழுதணும். a to the power m by b to the power minus m equal to, இங்கே வந்து a to the power minus m என்ன, 1 by a to the power n. b to the power minus n என்ன, 1 by b to the power n. ஸோ இங்கே இது டிவைட் ஆகிருக்கு. ஸோ இங்கே கீழே டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் இருந்தால் என்ன பண்ணுவோம், இன்வெர்ஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். 1 by a to the power m equal to b to the power m by 1. That is equal to b to the power m by a to the power m. That is b by a to the power m. இது ஆக்சுவலாக இப்படியே இருக்கலாம். a by b whole to the power minus m equal to b by a whole to the power m. இது எதுக்கு நான் சொன்னேன்னா, இதே ரூல் தான் அப்ளை பண்ணி நம்ம இங்கே இது வருது, எப்படி வருதுன்றது தான் இது. ஓகே, ஸோ பட் ஆக்சுவலாக இப்போ டேரெக்டாக போடணுன்னா இப்படியே போட்டுடலாம். இது புரிஞ்சிச்சுன்னா இதான் இப்படியே டேரெக்டாக போட்டுடலாம். a by b whole to the power minus m equal to b by a whole to the power m. இப்போ நான் இதை அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். 1 by அது a by b whole to the power minus m. அப்போ என்ன வரணும், b by a whole to the power m, அவ்வளோதான். ஸோ இது b by 1 by 2 whole to the power minus 5 equal to 2 by 1 whole to the power 5. இங்கே மைனஸ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். எப்படி வருதுன்றது நான் இங்கே எங்கேயே சொல்லியிருக்கேன். இதே ரூல் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணி இப்படி வரும். ஸோ ஓகே, 2 to the power 5, 2 by 1 is 2, 2 to the power 5 equal to 32, அவ்வளோதான். ஓகே.